கிறிஸ்தவ வாழ்க்கையை 3 பிரிக்கலாங்க. சால்வேஷன், sanctification, சர்வீஸ். அவ்வளோதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோதான். பாவிகளாக இருக்கிற நாம், when we are sinners, we come to Jesus and we receive salvation. பாவிகளாக இருக்கிற நாம் ஏசப்பட்ட வர்றோம், salvation, ரட்சிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் sanctification, பரிசுத்தத்தில் வளரணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வளர்ந்துக்கிட்டே சேவை செய்யணும். சேவை செய்யறதுக்கு ஆஃபீஸராக இருக்கணும், அதிகாரியாக இருக்கணும், தலைவராக இருக்கணும், பாஸ்டராக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு விசுவாசியாக இருந்து என்ன செய்யலாம்? சேவை செய்யலாம். ஆக பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டே காலமெல்லாம் கலக மனமின்றி நாம் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். போட்டி, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பகை, பழிதீர்த்தல் இவை அனைத்துக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளான நாம் அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்போம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார்.